அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம், அதை பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது என்னென்ன காரியம் செய்கிறது. கடந்த செவ்வாய் புதன் 2 நாட்களும் ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அதிகமாக தியானித்தோம், ஜெபித்தோம், கிருபையை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் என்று நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்களில் உதவி செய்கிறார், நம்முடைய ஜெபத்தில் உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறதுனால அவரே நமக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்கிற வார்த்தைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இடைபட போகிறார். ஆமென் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர், திருத்துவத்தின் 3வது நபர். ஆமென். சில இக்கட்டான நேரங்களில் நமக்கு யாராவது ஒருவர் உதவி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுவும் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால், நமக்கு ஃபேவரானவங்களா இருந்தால், நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவங்களா இருந்தால் நம்ம கூட இருந்தால் பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிலாம் நாம் நினைப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நானே உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த ஆவியானவர் பக்கத்தில் இல்லை, நம்ம மேலே இல்லை, நமக்கு உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் எப்பொழுது பெறுகிறார்களோ அப்பொழுதே இந்த பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போடப்படுகிறார்கள். கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான அறிவில்லாதவர்கள் தான் கலங்குகிறார்கள், ஏங்குகிறார்கள், தவிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட யாரோ ஒருவருடைய உதவிக்காக வெளியில போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு உதவி செய்கிறார், எல்லா நெருக்கங்களிலும் உனக்கு உதவி செய்கிறார். இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், ஆவியானவர் எல்லா நிலைகளிலும் உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினால் நடத்தப்படுதலை குறித்து பேசுகிறார். ஆவியினால் நடத்தப்படுதல், ஆவியை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள், இப்படி ஆவியானவரை குறித்து நிறைய காரியங்களை எழுதுறார். மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தை உண்டாகணும், ஆவியின் பிரமாணம், இப்படி பல காரியங்களை அவர் சொல்லிட்டு தான் பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரை குறித்து எழுதுகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் இந்த பகல் வேளையில நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதாக. கவனிங்க, லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்துல அங்கே ஒரு ஸ்திரீ ஒரு உதவிக்காக இயேசுவிடத்தில் கேட்கிறார். மார்த்தாளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். கவனிங்க, நான் தனியே விடப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த வேலையை நான் மட்டும் செய்ய முடியல, வேலை பளு அதிகமா இருக்கிறது, பாரம் அதிகமா இருக்கிறது, என்னால மட்டும் இந்த பாரத்தை சுமக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் நாம
குடும்பங்களில் நினைக்கிறோம், நான் தனியா இருக்கிறேன், தனியா இந்த குடும்ப சுமையை என்னால சுமக்க முடியல, தனியா என் வாழ்க்கை பயணத்தை நான் ஓட்ட முடியல, யாராவது எனக்கு கை கொடுத்தா நல்லா இருக்கும், தனியே செய்கிறேன், தனியே ஓடுறேன், தனியா நிக்கிறது மாதிரி இருக்கு, என் ஓட்டத்துல நானே ஓடுறது மாதிரி இருக்கு, நானே பிரயாசப்படுறேன், நானே எழும்புறேன், நானே விழுறேன், எனக்கு உதவி செய்வார் இல்லை, என் எண்ணங்களை புரிந்து கொள்ளுவார் இல்லை. ஆண்டவரிடத்துல மார்த்தாள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் சொல்ற, மரியாள் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டு, ஆண்டவரே நான் தனியா இந்த வேலையை செய்கிறேன். சிலர் நினைப்போம், நான் தனியா இருக்கிறது யாருக்குமே கவலை இல்லை, நான் என் ஓட்டத்துல எனக்கு யாருமே ஹெல்ப் இல்லாம இருக்கிறது யாருக்குமே கவலை இல்லை, நான் புலம்புறேன், நான் அழுறேன், நானே பிரயாசப்படுறேன், சில நேரம் என் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை, என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை, தனியா இருக்கிற இந்த மார்த்தாளை போல பலர் இந்த இடத்துல கலங்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள், கலக்கத்தோடு திகைப்போடு இருக்கிறீர்கள். என் ஃபீலிங்ஸை புரிய யாரும் இல்லை, என் குடும்பத்தில் நான் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேன், தனித்து விடப்பட்டவளா இருக்கிறேன், கூட்டத்தில் என்ன சேர்க்கல, என்னை ஆற்றுவார் இல்லை, என்னை தேற்றுவார் இல்லை. பைபிள் சொல்லுது என்ன தெரியுமா? ஆவியானவரை குறித்து, அவரை போல ஒரு தேற்றரவாளன், கம்ஃபோர்ட்டர் இந்த பூமியில வேற யாருமே இல்லை. அவர் நம்மை தேற்றுகிறவர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தேற்றரவாளன். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தேற்றரவாளன். இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் தேற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனியா இல்ல. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பேசுறேன், தைரியமா பேசுறேன். உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், நீங்கள் தனியாக இல்லை. எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை தனியா விடலங்க. அவர்களுக்கு முன்னால மேக ஸ்தம்பம் இருந்தது, அவர்களை பாதுகாக்க அக்கினி ஸ்தம்பம் இருந்தது, வெளிச்சம் காட்டவும் பாதுகாக்கவும் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாமல் இருந்தது. சி மைனர், அவர்களை விட்டு விலகாம இருந்தது, அவர்களை தனியா விடல. ஆனா பார்வோன் என்ன சொன்னான் அப்படின்னா, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது, அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறியாததுனால திகைத்து நிற்கிறார்கள். உங்க கூட மேக ஸ்தம்பம் இருக்கிறது, அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. உங்களை எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் உங்களை வனாந்திரத்தில் கைவிடலங்க, உங்க கூட இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் கையை கொடுத்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம இப்படிதான் சொல்றோம், நான் தனியா இருக்கிறது. உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? எப்பவுமே சிலர் ஒரு ஆளை கூட இருக்கிறத விரும்புவாங்க, கூடயே நம்மளை தேற்றணும், ஆற்றணும், நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி சில மனிதர்களை சிலர் சார்ந்து கொள்ளுவார்கள். நான் இந்த பகல் வேளையில சொல்றேன், நீங்க யாரை சார்ந்து கொள்ளுவதை விட நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உணருங்கள். முதல்ல கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க நம்புங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி இருக்கிறார் என்பதை நம்புங்கள். ஆவியானவரை குறித்து தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அவர் சும்மா ஒரு வல்லம் மட்டும் கிடையாது, அவர் ஆழ்த்தத்துவம் உடைய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் எதுக்கு உள்ள இருக்கிறார்னா உங்களுக்கு உதவி செய்வதற்காக. ஆமென் சொல்லுங்கள். அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. ஆமென். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். கை உயர்த்தி சொல்லலாமா? விலகாத மேகம், முன் செல்லும். விலகாதவர், விலகாத மேகம், முன் செல்லும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் ஆவியானவரே, அன்பின் வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றார், நீ கேளுப்பா,
நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமே, நான் புரிஞ்சிருக்கிறவன அறிஞ்சிருக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நம்மை விட்டு விலகாதவர் அவர். எப்படி இஸ்ரவேலர்களை விட்டு மேகம் விலகலையோ, அக்னி ஸ்தம்பம் விலகலையோ, பிரதர் நம்மளை விட்டு கர்த்தர் விலகல. ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார், அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, நிறைய நேரத்தில் நாம இந்த மார்த்தாளை போல நான் தனியா வேலை செய்கிறேன், தனியா என் குடும்ப பாரத்தை சுமக்கிறேன், தனியா நான் வருத்தப்படுறேன், கலங்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமே, நம்ம இன்னொரு உதவியை தேடுறோம். மார்த்தாளை போல எனக்கு உதவி செய்யும்படி மரியாதை அனுப்புங்க, எனக்கு உதவி செய்யும்படி அந்த நபர் அனுப்புங்க, இந்த நபர் அனுப்புங்க. கர்த்தர் சொல்ற, நானே உனக்கு உதவியா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல மோசே மலையில் ஏறுகிறார். மலையில் ஏறி யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அங்க மோசேயுடைய கை மலையின் மேல உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது யோசுவா அமலேக்கியரை வெற்றி சிறக்கிறார். அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம். யோசுவா இஸ்ரவேலின் ஸ்தானாதிபதியாய் படை தலைவனா முன்னால போய் நின்று போர் செய்கிறான். இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, அவரை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் தேவ சமூகத்தில் தன் கையை உயர்த்தி பிடிக்கிறார். மோசேயுடைய கை உயர்ந்திருந்த போது பைபிள் சொல்லுது, யோசுவா அமலேக்கியரை வெற்றி சிறந்தான். 9வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ தமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊரும் என்பவரும் மலை உச்சியில் ஏறினார்கள். 3 பேர் ஏறுறாங்க, மோசேயும் ஆரோனும் ஊரும். 11வது வசனம் சொல்லுது, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். எவ்வளவு நேரம் தான் கையை உயர்த்தி வைக்கிறது இல்ல, எவ்வளவு நேரம் தான் கையை தூக்கி வைக்கிறது. நாம கொஞ்ச நேரம் கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்லும் போதே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு, கையெல்லாம் வலிக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி கையை கீழே போட்டுறோம். இப்போ மோசைக்கு தெரியுது, நல்லா தெரியுது, கையை உயர்த்தி வச்சாதான் ஜெயம் வருகிறது. நான் சொல்லுவேன், தேவ சமூகத்துல நீங்கள் கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது ஜெயம் உண்டாகிறது. ஆமே, நம்முடைய கையெடுப்பு அந்தி பலியா இருக்கான். பைபிள் சொல்லுது, மோசே கரங்களை உயர்த்தும் போது விடுதலை, ஜனங்களுக்குள்ள விடுதலை, அற்புதம், சுகம், பலன், யுத்தத்தில் ஜெயம். ஆனா கை கீழே போகும்போது அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்றாங்க. 12வது வசனம் சொல்லுது, மோசையின் கைகள் அசந்து போயிட்டு. அப்படின்னா இனி மேல என் கையை தூக்கவே முடியாது, இன்னொரு ஆளுடைய உதவி இல்லாம என் கையை என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது, என் பலத்தினால கையை தூக்க முடியாது. அப்பொழுது அவர்கள் அந்த ஊரும் ஆரோனும் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் அவன் மோசே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாய் நின்றது. கவனிங்க, அவன் கை அசந்து போயிட்டு அவன் பலன் இழந்து போறான். உடனே ஒரு கல்லை கொண்டு வராங்க, அதுல மோசையை உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் ஒவ்வொரு பக்கமா நின்று கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. காலையிலிருந்து சூரியன் மறையும் வரையிலும் கை உயர்த்தப்பட்டிருந்தது. 13வது வசனம் சொல்லுது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். அப்போ மோசேக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. அவனுடைய கை அசந்து போகும்போது 2 மனிதர்கள் 2 பக்கமும் நின்று ஆரோனும் ஊரும் கையை தாங்கி பிடிக்கிறாங்க, உதவி செய்யறாங்க. பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்காக ஊரும் ஆரோனும் இல்ல, ஆவியானவரே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்மை தாங்கி பிடிப்பதற்காக, நாம் தளர்ந்து போகாமல், நாம் வீழ்ந்து போகாமல் இருப்பதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு
உதவி செய்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, ஆண்டவரே என்னாலும் நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவதற்காக எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இரண்டாவது, ஆண்டவர் எப்பொழுது உதவி செய்கிறார்? அதே வசனம் சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 8வது அதிகாரத்துல 26வது வசனத்துல எப்பொழுது உதவி செய்கிறார்? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். எப்போ உதவி செய்கிறார்? நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். எப்படிப்பட்ட பலவீனங்கள் நமக்கு வரும்? சரீரத்துல சில பலவீனங்கள் வருது. எப்படி வருது? சோர்வு வருது. சரீரத்துல சோர்வு வரும்போது, வியாதி வரும்போது, நம்மளால ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும்போது, திணறும் போது, சரீரத்தில் வருகிற பலவீனங்களில் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பைபிள் சொல்லுது பாருங்க, மத்தேயு 26:41 வாசிக்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஐயோ, இன்னைக்கு என்னால் எழும்ப முடியல, இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரே சோர்வா இருக்கு, ஒரு காரியத்துக்கு மேல என்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட நிலைகளில் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். கூட இருந்து நமக்கு எப்ப பலவீனம் வருதுன்னு அவருக்கு தெரியுது, உள்ள இருக்கிறவருக்கு தெரியுது. அந்த பலவீனம் வரும்போது, மாம்சத்துல ஒரு சோர்வு வரும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். வேற என்ன பலவீனம் நமக்கு வருது? எமோஷனலா நமக்கு வரும்போது சில கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பம் வருது, நம்ம மனசுல ஒரு குழப்பம் வருது. கோபம் இல்லைன்னா பயம், கவலை, இப்படி நம்முடைய எமோஷன்ஸ்ல நம்ம ஃபீல்ல வீக்கா இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரீரத்துல பலவீனம் வரும்போது உதவி செய்கிறார். நம்முடைய எண்ணங்களில் நாம வீக்கா இருக்கும்போது உதவி செய்கிறார். நம்முடைய மனதுல நாம வீக்கா இருக்கும்போது, கவலை நம்மை மேற்கொள்ளும் போது, பிரச்சனைகள் பெருகும் போது, சில நேரத்துல கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா எண்ணுகிறேன். நாம் பலவீனர்களா இருக்கும்போது, நாம வீக்கா இருக்கும்போது, சரீரத்திலும் பலவீனம், நம்முடைய எமோஷன்ஸ்லயும் பலவீனமா இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய கிருபையை தந்து பூரணமாய் அந்த கிருபையை விளங்க பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆமென். இன்னும் மென்டலி நாம சிக்கா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன வேலைக்கு போகணும்னே தெரியல, மேரேஜ் எப்படி நடக்கும்னே தெரியல, இந்த தொழில்ல இந்த ஆசீர்வாதம் எப்படி வரணும்னே தெரியல, குழப்பங்கள் நம்முடைய மனதில் எழும்பும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆலோசனை தருகிற போன புதன்கிழமை ஆண்டுடைய வார்த்தை நம்ம தியானிச்சோம் இல்ல, உணர்வை கொடுக்கிற ஆவியானவர் இல்ல, ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர், நமக்கு அறிவை கொடுக்கிற ஆவியானவர். எந்த வழியில போனோம், எந்த வழியில நிக்கணும், எங்க எங்க பேசணும், அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்துல கேட்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த கன்ஃபியூஷனை மாத்தி நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய வீக்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இதுல நாம என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய வீக்னஸ் ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? என்னால முடியலப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆண்டவர்கிட்ட நிறைய நேரங்கள்ல
நம்முடைய வீக்னஸ் ஒப்புக்கொள்றதே இல்லை. சில நேரத்தில் சில பாவ இச்சைகள் நமக்கு மேற்கொள்ளுது பாருங்க நம்மள. அப்போ ஒப்புக்கொள்ளணும். என்னால் முடியல ஆண்டவரே, நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இந்த காரியத்தில் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன், அவரால் புரிந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி உதவி செய்கிறார், கிருபையை தருகிறார். பாவத்தை மேற்கொள்ளுவதற்காக, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்காக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். டயர்டா இருக்கும்போது, என் சரீரத்தில் பலவீனமா இருக்கிறேன்ப்பா, சோர்வா இருக்கிறேன், அந்த வீக்னஸை நம்ம ஒப்புக்கொள்ளணும். சிலர்லாம் விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா உள்ள வீக்கா இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிறேன், வெளியில நல்லா இருக்கிறது மாதிரி காண்பிப்பாங்க. ஜனங்களிடத்துல நீங்க நல்லா இருக்கிறது மாதிரி காண்பிக்கிறதுல தவறில்ல. ஆவியானவர்கிட்ட உங்க வீக்னஸ் உண்மையா ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா உங்க வீக்னஸ் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். ஒப்புக்கொள்றத ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நான் நல்லா, எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம முரண்டு பிடிச்சோம்னா அவர் பார்ப்பார், எவ்வளவு தூரம் தான் நீ முரண்டு பிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஆனா ஒப்புக்கொண்டா, எனக்கு முடியல, எனக்கு தெரியல, இதுல கன்ஃபியூஷனா இருக்கிறேன், மென்டலி கொஞ்சம் சிக்கா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. எல்லா விதங்களிலும் நம்மை பலப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், 2 கரங்களை உயர்த்தி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களில் எனக்கு உதவி செய்யுங்க. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மாம்சத்தில் வருகிற பலவீனங்கள், எங்களுடைய ஆவியில ஆத்துமாவில் வருகிற பலவீனங்கள், எங்களுடைய எமோஷன்ஸ்ல இருக்கிற பலவீனங்கள், எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா யார் உதவிக்கு, ஹெல்ப்புக்கு யார் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. ஒரு உதவிக்கு ஒருத்தர் வரார், அவங்களுடைய தகுதி என்ன சொல்லுங்க. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு தான் உதவி தேவை, ஆமாவா இல்லையா? குறையோடு இருக்கிறவங்களுக்கு தான் உதவி தேவை. அப்போ ஆவியானவருடைய உதவியை நானும் நீங்களும் நாடணும்னா நாம அந்த குறைய இல்லைன்னு சொன்னா நம்ம வீக்க ஒப்புக்கொள்ளணும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் நல்லா இருக்கிறேன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். ஆமே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹெல்ப்புக்கு குவாலிஃபிகேஷனே ஒரு நீடு தான், ஒரு வீக்கு தான். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நம் மனிதர்களா இருக்கிறதுனால பலவீனமானவர்கள் தான். அதை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளணும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? 100% பெர்ஃபெக்டா இந்த பூமியில இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது. அது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அப்ப எந்த ஏரியால நாம வீக்கா இருக்கிறோமோ அதை ஒப்புக்கொள்ளணும். அந்த மனதில் இருக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன். 3வது அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் எதில் நமக்கு உதவி செய்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருப்பதால் ஆவியானவர் உதவி செய்கிறார். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னே தெரியல. சில நேரத்தில் அந்த சிச்சுவேஷன் வரும், நீங்கள் பலர் அதை உணர்ந்திருப்பீங்க. பிரச்சனை நிறைய இருக்கும், எதுக்காக ஃபர்ஸ்ட்ல ஜெபம் பண்ணணும்னே தெரியாது. சில நேரத்தில் பாருங்க குழப்பம், ஜெபத்துல குழப்பம். நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவரே, எதுக்கா ஜெபம் பண்ணணும்? வந்திருக்கிறேன் இந்த இடத்துல வந்திருக்கிற பலர் நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் பிரதர், ஆனா என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும் எனக்கு தெரியல. தேவை நிறைய இருக்கு, பிள்ளைகளுடைய தேவை இருக்கு, எனக்கே தேவை இருக்கு, என் சரீரத்தில் தேவை இருக்கு, என் ஆவி ஆத்மாவில் தேவை இருக்கு. ஆனா எனக்கு தேவை இருக்குன்னு தெரியுது, ஆனா எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் ஜெபத்துல கூட கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அவர் தான் நம்மை ஜெபிக்க வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர் ஜெபங்களில. ஆமென்.
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாமல் இருப்பதால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சில ஜபங்கள் நாம சரியா ஜபம் பண்ணாததுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ரொம்ப முக்கியமான காரியம் இது. நிறைய ஜபம் பண்றோம், ஆனா என்ன ஜபிக்கணும்னு தெரியாம தவறா ஜபிக்கிறதுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பவுல் பாருங்களேன், பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனம் மாறுவதற்காக 3 முறை ஜபிக்கிறார். ஆண்டவர் அதுக்கு நோ சொல்ற, ஜபத்திற்கு பதில் வரல. கவனிங்க, நிறைய நேரத்துல தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாம நம்ம ஜபம் பண்றதுனால ஜபம் கேட்கப்படுவதில்லை. ஆவியானவர் உள்ள இருக்கிறார், தேவனுடைய சித்தம் இன்னதென்று நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை ஜபிக்க வைக்கிறார். அப்ப எப்பவுமே நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம், ஜபம் பண்ணும்போது நம்முடைய சுயத்துல மாம்சத்துல ஜபிக்கிறத விட ஆவியானவருடைய துணையோடு ஜபிப்பது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆவியானவர் அந்த சித்தத்தை சொல்றாரு, நீ இதுக்கு ஜெபம் பண்ணு, அவர் ஞாபகப்படுத்துவார். நாம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியாம இருக்கிறதுனால, வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருப்பதால் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று. ஜெபம் அவசியம், ஆனா எப்படி எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறதுனால ஆவியானவர் அந்த நிலையில கூட உதவி செய்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? ஆவியானுடைய உதவி என் ஜெபத்துல வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நம்மை ஜெபிக்க வைக்கிறவர். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும், சத்தமா பாடுங்க, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று, அன்பினால் இன்று. அப்ப ஜெபிக்க வைக்கிறவர்